அன்பர்களுக்கும் அடியனின் வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பங்குனி மாதம். பங்குனி மாதத்தின் சிறப்புகள்லாம் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பங்குனி மாதம்னா பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆண்டு, சரிங்களா, தமிழ் ஆண்டோட கடைசி ஒரு மாதம்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு புது வருட பிறப்புக்காக நம்ம காத்துட்ருக்கோம்னு சொல்லலாம். இந்த வருட முடிவில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம 12 ராசிகளுக்கும் இந்த ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய பேர் திருமணத்துக்காகலாம் காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லியிருப்பாங்க. அது தையில் வழி பிறந்து நிறைய பேர் திருமணத்துக்கு காத்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் இந்த காலகட்டத்தில் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் பல தெய்வங்களுக்கு திருமண காலம் நடந்திருக்கு, சரிங்களா. நிறைய திருமணங்கள், இப்போ சிவன் பார்வதியும் இருக்கட்டும், அப்புறம் முருகர் தெய்வானை இருக்கட்டும். ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திருமணங்கள் அதிகமாக நடந்துட்டுருக்கு. இதில் பங்குனி உத்திரம் அப்படின்ற சிறப்பான ஒரு விஷயமும் இருக்குது. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருது. அந்த பௌர்ணமியின் சிறப்புகள் எல்லா மாதத்துலையும் அந்த பௌர்ணமி வரும்போது ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. இந்த உத்திர நட்சத்திரம் அந்த பௌர்ணமி திதியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளி தெய்வானை, ஸோ தெய்வானை 2 ஒய்ஃப் இருப்பாங்க முருகருக்கு. அதில் தெய்வானியை கரம் பிடித்த தினம் முருகர் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர தினத்தில் தான். அப்போ இந்த ஐயப்பன், சரிங்களா, ஐயப்பன் பார்த்தீங்கன்னா அவரும் அவதரிச்சது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான். ஸோ இன்றைக்கு சிறப்பான விஷயங்கள் எல்லாமே இந்த பங்குனி மாதத்தில் இருக்கிறனால அனைவரும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எது செய்யக்கூடாது, 12 ராசிகளுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பொருந்தும் அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பார்ப்போம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் மிக சிறப்பான மாதமாக அமைய அடியனின் வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப விட்டு கொடுத்து போகிறவங்க அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ அடித்தாலும் தாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிற யாருன்னா நம்ம மகர ராசி அன்பர்களுக்கு பொருந்தும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த வேலை கொடுத்தாலும் முகம் சுளிக்காமல் அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும்னு கருத்தோடு செய்கிறவங்க யார் தான் நம்ம மகர ராசி அன்பர்கள் சொல்லலாம். கடின உழைப்பாளிகள். எப்படியா அந்த வேலையை முடிக்கணும்னா அவங்ககிட்ட கொடுத்து அந்த வேலையை முடிச்சிருவாங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் வீட்டில் அப்போ அந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடியாருன்னு நம்ம மகர ராசி அன்பர்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா செய்த செயலுக்கு ஊதியம் லேட்டாக யார் வாங்குவாங்கன்னா மகர ராசி அன்பர்கள் தான் வாங்குவாங்க. அது டைம் கிடைக்கும்னா கிடைக்காது, கொஞ்சம் கிடைக்கும், மெதுவாக தான் கிடைக்கும், இல்லைனா ரொம்ப குறைவாக கிடைக்கும், ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, மகர ராசி அன்பர்கள் இந்த பங்குனி மாதம் எப்படி விளங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட குடும்பம் சார்ந்த விஷயங்கள், வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் புதிய முயற்சியில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. வருமானத்தை எப்படி பெருக்கிறது, ரொம்ப இவ்வளோ காலங்கள் போயிடுச்சு, இதுக்கு மேலே எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு அந்த திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பொது தேர்வு எழுதக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் திகழப்போகுது. ஏதாவது மருத்துவத்துறையில் ஏதாவது ஒரு துறை எடுக்கலாம், இல்லைனா லாயர் ஆகிறதுக்கு, போலீஸ், சரிங்களா, தலைமை விஷயங்கள் இதிலெல்லாம் ஈடுபடக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் சிறப்பாக அமைய போகுது. அதாவது பிரச்சனைகளை களையக்கூடியவர்கள் யாருன்னா இவங்க தான். அந்த பிரச்சனை களையக்கூடிய ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாங்கன்னா இந்த காலகட்டத்தில் வருமானம் உண்டு, மறைமுக வருமானம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். இப்போ டாக்டர்னா ஆப்ரேஷன் பண்ணாருன்னா தான் அவருக்கு வருமானம். அப்போ ஆப்ரேஷன் பண்ணுறாருன்னு வருத்தப்பட வேண்டாம்ல, ஆப்ரேஷன் பண்ணாருன்னா வருமானம். லாயராக இருக்காங்கன்னா இன்னொருத்தரோட பிரச்சனைகளை எடுத்து இவர் வாதாடும் போது இவருக்கு வருமானம் கிடைக்கும். ஸோ அதிக பிரச்சனைகளை களையக்கூடிய விஷயங்களை செய்வ மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் இரட்டிப்பாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் மூலமாக ஒரு சில சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தீராத பழி, வீண் சொற்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதாவது புதிய முயற்சிகளை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. உங்களோட இளைய சகோதரன் மூலமாக சில அவப்பெயர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பண இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த யாருக்கும் கையெழுத்துகள், ஜாமீன் கையெழுத்துகள் போட வேண்டாம். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா அதை ஜாக்கிரதையாக பத்திரமா பார்த்துக்குங்க. டாக்குமெண்ட் இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களில் சில தொய்வுகள் இருந்தாலும் நல்லபடியாக நடந்து முடிவதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அந்த டாக்குமெண்ட்ஸில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். டபுள் டைம் செக் பண்ணுறது நல்லது. கண்டிப்பாக டாக்குமெண்ட்ஸில் டபுள் டாக்குமெண்ட்டோ டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டோ வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் டாக்குமெண்ட்டை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இஎன்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நம்ம மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குது. அல்லது மருத்துவரை அணுகுவது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விரும்பக்கூடிய வரனை அமைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் விரும்பிய வரன் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம்.
மேலும் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும். இதுவரை ஏதாவது நோய்கள் இருந்தாலும் ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் குழந்தை பேரில் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் விளங்க போகுது. வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் போவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சரிங்களா? வேலை மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சான்சஸ் உண்டு. வேலை மாற்றம் நீங்கள் பண்ணலாமான்னு வச்சிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். அத்தகைய அமைப்பு ஏற்படும் கண்டிப்பாக. ஏன்னா கூட வேலை செஞ்சவங்க ஏதோ உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க, அதனாலேயே நீங்கள் வேலை மாறதுக்கான சான்சஸ் உண்டு. எனவே வேலை செய்யக்கூடிய இடத்தில் கொஞ்சம் நாவடக்கத்துடன் நடந்து கொள்வது மகராசிகளுக்கு சிறப்பை கொடுக்கும். ஏன்னா ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடைக்கும், நீங்களே அதை பேசும்போது அது ப்ரொமோஷன்ஸ் கட் ஆகும். அதனால் பேசாமல் இருப்பது நல்லது. செய்யக்கூடிய செயல்களை அப்படியே செஞ்சுட்டே இருங்க. திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம மகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். வரன்கள் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் விரும்பிய வரன் இது வேணானீங்கன்னா அடுத்து ஒன்று வரும், இது வேணான்னா அடுத்து ஒன்று வரும். அத்தகைய அமைப்பு உங்களுக்கு இந்த காலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். கூட்டு தொழில் பண்ணணும்னு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னராக வரதுக்கு பல பேர் தயாராக இருப்பாங்க. பல பேர் தயாராக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில். நம்ம சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்ககிட்ட வாலண்டரியாக செய்யறதுக்கான சான்சஸ் உண்டு. பட் டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் போட்டுட்டு பண்ணுறது நல்லது. ஏன்னா அந்த டாக்குமெண்ட் போடும்போது அந்த கையெழுத்துலாம் போடுறீங்க பாருங்க, அப்போ அதை படித்து பார்த்துட்டு போகிறது மிகவும் சிறப்பான விஷயம் தரும். இல்லைன்னா அது சின்ன சின்ன பிரச்சனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில இழுபறிகள் நடப்பதற்கான சான்சஸ் உண்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பிரச்சனைகளை களையக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா ஓகே. பிரச்சனை வந்துருமே பயந்து உட்காந்தீங்கன்னா அது பிரச்சனையை மேலும் கடினமாக்கும். அந்த பிரச்சனை சால்வ் பண்ணிடலாம்டா, இவர் போய் பார்க்கலாம், ஒரு அரசாங்க உதவிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. தந்தை சார்ந்த விஷயங்கள் நம்ம மகராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான விஷயத்தை கொடுக்கும் சொல்லலாம். தந்தையின் உதவியின் தந்தையின் மூலமாக தந்தையின் குடும்பத்தின் மூலமாக சில உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா அவர்கள் மூலமாக ஒரு அவதூறு பேச்சுகள் வாங்குவதற்கு சான்சஸும் உண்டு. அப்போ என்ன பண்ணணும், தந்தை சார்ந்த விஷயத்தில் தந்தை ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இந்த ஆன்மீக பணி செய்ய போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா வீட்டில் திட்டுவாங்க உங்களை. வீட்டில் வேலை சொன்னால் செய்ய மாட்டாரு, ஆன்மீக பணி செய்ய போகிறேன்னு போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆன்மீக பயணங்கள் கொஞ்சம் தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. இல்லைன்னா ஆன்மீக பயணம் மூலமாக ஒரு சில அவப்பெயர்களும் சில உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே ஆன்மீக பயணத்தை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு பிடித்தமான வேலை அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் வேலை செய்கிறதுல கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்சதை சாதிச்சிடலாம் கண்டிப்பாக. மேலும் இரண்டாம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இப்போ மகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சக்ஸஸ், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு மூத்த சகோதரங்கள் யாரா இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களும் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் குருவிடம் ஆசீர்வாதமாகிறது. குழந்தைகளுக்கு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எதனா பண்ணுற மாதிரி இருந்தது, இல்லை படிப்பு செலவுக்காக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செலவுகளும் உங்களுக்கு ரிட்டர்னாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருந்து. மேலும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எதனா பண்ண போகிறீங்கனாலும் இந்த காலகட்டம் கொஞ்சம் விரயத்துடன் செய்யக்கூடிய காலகட்டம். அதை கடன் வாங்கி தான் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். தங்கம் சம்பந்தப்பட்ட பொருட்களை கொஞ்சம் கவனமாக கையாளுவது நம்ம மகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறந்த பரிகாரமாக இருக்கும். இல்லை தங்கம் சார்ந்த பொருட்கள் தொலைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் யாரிடம் கொடுக்க வேண்டாம். வச்சிருக்க பொருளை பத்திரமா கையாளுறது ரொம்ப நல்லது. ஃபங்க்ஷன்ஸ்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் என்னென்ன பொருள் போட்டு வந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் பத்திரமா கையாளுங்க. குழந்தை சார்ந்த விஷயங்களில் சிறிய உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இத்தகைய விஷயங்கள்லாம் நீங்கள் ஜாக்கிரதை நல்லா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய பரிகாரம் உங்களுக்கு. மஞ்சள் கிழங்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை வாங்கி ஒரு வெள்ளை கலர் துணியிலையோ இல்லை மஞ்சள் கலர் துணியிலோ கட்டி உள்ள பீரோ உள்ள பணம் வைக்கக்கூடிய பீரோ உள்ள அதை முடி போட்டு வச்சிருது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். நல்லது நடக்கும். செய்யுங்கள். நன்றி.